நம்ம இன்னைக்கு மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஒரு சிக்கன் குழம்பு பண்ணலாம், ஊர்ல எல்லாம் பண்ற மாதிரி. நான் அதுக்கு கொஞ்சமா சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கேன். கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது மூணும் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் நான் தேங்காயை முன்னாடியே கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சமா தக்காளி, அப்புறம் ஒரு கிலோ சிக்கன். இவ்வளவுதான் நான் எடுத்திருக்கேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வறுக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்திருக்கிற சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் போட்டுடலாம். அது கொஞ்சமா பொரியட்டும். பாருங்க, பொரிஞ்சு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அது நல்லா வேகட்டும். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். இதுதான் இந்த வறுக்கிற மசாலா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜ்ல இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு பண்றதுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு, அப்புறம் சீரகம், இது ரெண்டும் பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீதி வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் வந்து தக்காளி சேர்க்கிறேன். உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா கலந்துருச்சு. நான் இங்க ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சிருக்கேன். இந்த குழம்பு தூளுக்கு அரைச்சது எல்லாம் கலந்துருக்கு. ஸோ இது போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் தனியா நீங்க சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷா மல்லி இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி மசாலா வறுத்தோம் இல்லையா, அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மல்லியை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தனியா இல்லை, அதனால நான் இங்க பொடியை கூடவே கலந்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் இங்க மிளகாத்தூள்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதுல நம்ம கலந்து வச்சிருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வேக விட வேண்டியதுதான். இப்போ இது மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு. சிக்கன் மட்டும் முன்னாடியே நல்லா கிளீன் பண்ணி கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். இப்போ நான் அந்த மசாலா கூட சிக்கன்லாம் கலந்துட்டேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா இந்த சிக்கன்ல உள்ள தண்ணிலாம் அது மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்துடும். இப்போ அந்த மசாலா நல்லா அரைப்பட்டுருச்சு. அரைச்ச மசாலாவை இது கூட கலந்துருங்க. சிக்கனும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து தண்ணி விட்டுருச்சு பாருங்க. தானாவே தண்ணி வந்திருக்கு. நான் எந்த தண்ணியும் தனியா சேர்க்கல. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப மூடு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்பதான் இது நல்லா மசாலாலாம் கலந்து சிக்கனுக்குள்ள போகும். நல்லா கலந்துட்டு திரும்பி மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ நான் கொஞ்சமா தேங்காய் சேர்க்குறேன். அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டா குழம்பு ரெடி ஆகிடும்.